திருவாசகத்துக்கு உருகாதவங்க ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டாங்க. வாவ்! திருவாசகத்திற்கு உருகார் ஒரு அதுலயும் வாசகத்திற்கு சொல்லுவாங்க, ஒரு வாசகமா இருந்தாலும் திருவாசகமா இருக்கணும் வேற சொல்லுவாங்கல்ல. அதுலயே பாருங்களேன் நீங்க. ஸோ நீங்க கேட்டு அது மாதிரி உருகி பாட்டு கேட்டிருக்கீங்க அத? அது கேட்பேன். அது ஒரு மன அமைதியை கொடுக்கும். அது ஒரு அது அந்த அந்த சொற்கள்லாம் நம்மளுக்கு சில வார்த்தைகள் தெரியலனாலும் ஒரு அந்த அன்னாடிக்கு கேட்கும்போது அது ஒரு பரிச்சயம் ஆகுதுல. ஸோ இது மாதிரி எங்களுக்கே இப்போ வந்து செய்யுள்லாம் படிக்க தெரியாது. இப்போ யார்கிட்டயாவது போய் கேட்டோம்னா அதை எழுத்து கூட்டி தான் படிப்போம். அந்த செய்யுளை வந்து கரெக்டாக படிக்க தெரியாது. ஆமா. உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இல்லையா? அதாவது ஒரு வாட்டி படிச்சா அது வராது. இப்ப நம்ம தமிழ் உச்சரிப்பே நீங்க சொன்ன சில வார்த்தைகள் வந்து அந்த ரா, லா என்னமோலாம் வருது. உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்கும். பேச பேச அது நார்மலா ஆயிருதுல. அதாவது நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணும்போது இப்ப நானே வச்சுக்கிட்டேன்னு நான் எனக்கே மறந்துட்டேன். சைனீஸ்ல யோசிக்கிறதே இல்ல. எதுவுமே இல்லாம தமிழ் தான் வந்து என்குள்ள பேசிக்கிட்டு போது தமிழை தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்.